எந்த ஊர்னா இது? பனையூர். விஜய். விஜயால் தான் பனையூர் கொஞ்சம் பீக் வந்துடுச்சு. லேண்ட் வேல்யூ அது இதுன்னு எல்லாமே ஏறிடுச்சு லாஜிக்காக. ஆனால் ஊரில் டெவலப்மெண்ட் இல்லை. ஏதாவது சேஞ்ச் வேணும்னா இது வர தேர்தல் தான் முடிவு பண்ணணும். விஜயால் லேண்ட் வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஆமாம், உங்களுக்கு லாஜிக்காக விஜய்ன்றது மட்டும் இல்லை, அஜித்லேருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாருமே அந்த பீச் சைடில் இருக்காங்க. உங்களுக்கு ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ பீச் சைடு, இப்போ ஓஎஸ் கார்டனில் எப்படி உங்களுக்கு ரேட்டோ அதே மாதிரி இந்த சைடு ஏறுது உங்களுக்கு. அவ்வளோதான். அந்த ஆக்டர்ஸ் வந்து இங்கே இருக்கிறதால உங்களுக்கு லேண்ட் வேல்யூ எல்லாமே ஏறுது. முன்னேறது இருக்கிற அன்றைக்கி 5 ரூபா விற்ற இடம் இன்றைக்கி எத்தனையோ கோடி போகுது. அங்கே மெட்ராஸில் காற்று கம்மி, இங்கே காற்று வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, பண வசதியும் இருக்குது. விஐபி ஃபுல்லாக வந்துட்டாங்க. நீலாங்கரில் பல லட்சம் பேர் இருக்கிறான் விஐபிலேருந்து. இங்கே நடிகர்லேருந்து விஜய் கூட இங்கே தாங்கிறான். ராம்தாஸ் அவங்க பையன் அவரும் அங்கே வீடு இருக்குது. எல்லாம் விஐபிங்க நிறைய வந்துட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் நம்மளை போல ஏழைகளுக்கு வீட்டு வேலை அந்த வேலை செய்து எதுவும் பசி இல்லாத இருக்கிறாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இங்கே சொந்த இடம் இருக்கா பனையூரில்? உங்களுக்கு சொந்த இடம்? சொந்த இடம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு இங்கே விலை ஏறும்னு நினச்சிங்களா? நினைக்கல. உங்கள் இடம் ஏதாவது இருந்து விற்றுட்டிங்களா? அந்த மாதிரிலாம் அது எங்கள் அப்பா விற்றுட்டு இருக்கிறாரு. விவசாயம் இருந்த இடம் இன்றைக்கி இருந்திருந்தா? இன்றைக்கி இருந்தால் அது நானே விற்றேன். இன்றைக்கி ரெண்டு இடம். அன்றைக்கி 100 ரூபா விற்றுது ஒரு சென்ட்டு. 100 ரூபா விற்றுட்டேன்டா அண்ணா. இன்றைக்கி ஒரு 5 கோடி விற்குது. அது காசாக தெரியல. அன்றைக்கி அந்த 100 ரூபாய் இருக்கிற மதிப்பு இன்றைக்கி 5 கோடிக்கு இல்லை. 10 வருஷம்லாம் டெவலப்பு கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது. இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் இந்த ரோடு எல்லாம் டெவலப் ஆச்சுல்ல, அதனால தான் எல்லாம் டெவலப் ஆகிருக்கு. யாரெல்லாம் இங்கே இருக்காங்கண்ணா இந்த ஏரியாவில்? எங்கெல்லாம் நல்லா நிறைய பேர் நடிகர் இருக்கிறாங்க. விஜய் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் பேர் தெரியும் நம்மளுக்கு. எவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க. நாங்கள் போகும்போது இந்த மீட்டிங் வச்சாங்கன்னா போவார் டெய்லி. அவர் யார்? விஜய் போவார். அவர் பார்ப்போம் நாங்கள். அவருக்கு அங்கே இருக்கிறாரு. எங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. அவர் ஆஃபீஸ் அங்கே வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு அங்கே தான் கூட்டமாக இருக்கும். எங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. பணியார் நம்மளாக வச்சுக்கிட்டு தான் பேர் போய் இருக்கிற போல் தான் இருக்குது. இங்கே லேண்டு ரேட்டெல்லாம் அதெல்லாம் டாப்பில் போகுது. எதனால்? ரேட்டு ஏறி போகுது. பீச்சு பக்கத்தில் இருக்கிறதுனால ரேட் அதிகமாக இருக்குது. ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 10,000, 9,000, 8,000. இந்த ஊர் ஆளுங்க தான் விற்றுக்கிறது. இந்த ஊர் ஆளுங்க எப்படி வாங்குவாங்க? அப்போ அடிமாட்டு விலைக்கு விற்றாங்க. இப்போ வாங்க முடியாது. தானே இருக்கா வீடு பின்னாடி. யார் அங்கே இருக்கிறது? யார் வீடு அங்கே இருக்குது? விஜய் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. வீடு நீலாங்கரில் இருக்குது. அன்புமணி இருக்கிறாரு, ராம்தாஸ் இருக்கிறாரு, சீமா இருக்கிறாரு, எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஏரியா தான் மாறி இருக்கா? ஒன்றும் மாறலையே. எத்தனை பேர் வந்தாலும் மாறாது. இருக்கிறது அப்படி தான். டெவலப்மெண்ட் ஆகும். அவள் தான் ரோடு டெவலப்மெண்ட்டு, பில்டிங் டெவலப்மெண்ட், அவள் தான்.